அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிஎஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, மேச லக்கணம் ராசியை சேர்ந்தவங்க என்ன மாதிரி பேரில் இருக்கக்கூடாது, அதாவது அவங்களுடைய பேர் இந்த மாதிரிலாம் வச்சிருக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். இது என்னுடைய அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்ட சில பேர்: சுரேஷ், லட்சுமணன், வினோத், ராகவன், லக்ஷ்மி, ராகவி, சாந்தி, சங்கீதா, செல்வி, பாண்டி, விசாகன், ரன் அப்படின்னு முடியக்கூடிய பெயர்கள். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மகேந்திரன், ராஜேந்திரன், இந்த மாதிரி பேருங்க. அதுக்கப்புறம் வினோதா, சந்தியா, நித்யா, வித்யா, கவிதா, வானதி, ஜெயலட்சுமி, இந்த மாதிரி பெயர்கள். அதாவது இந்த மாதிரியான பேர் நிறைய இருக்குது, வேறு வேறு பேருங்க. இது எனக்கு தெரிஞ்ச பேர். சனி, சுக்கிரன், அதுக்கப்புறம் புதன், 3 கிரகத்தினுடைய பெயர்களை தான் நான் இங்கே குறிப்பிட்டிருக்கேன். இந்த 3 கிரகத்தினுடைய பெயர்களையும் இங்கே வைக்கக்கூடாது. ஏன் வைக்கக்கூடாது அப்படின்னா, இந்த மாதிரி பேர் வைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, ஏதாவது தடைகள், ஹாஸ்பிட்டல் செலவு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வரும். சனி இங்கே நீசமாகிறதுனால தான் இந்த மாதிரியான ப்ராப்ளம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா புதன் வந்து 3-6க்கு வராரு. அதுக்கப்புறம் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா மாரகாதிபதியாக வர்றாரு. ஆனால் நான் பார்த்ததில் ஒரு 50% இந்த மாதிரியான பேரில் தான் இருக்காங்க மேச ராசி, மேச லக்னத்தை சேர்ந்தவங்க. நன்றி, வணக்கம்.